Bonjour à tous. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூரோப்பியன் டெசர்ட். அது பேர் டிராமிசு. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை ஒரு பிஸ்கட் பாக்கெட், அதை நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டாவது பொருள் வந்து நுட்டெல்லா, சீஸு, சுகரை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது க்ரீமு, அதுக்கப்புறம் மெல்டட் பட்டரு, அதுக்கப்புறம் வெண்ணிலா சுகர், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஒரு பேட்டர், அதுக்கப்புறம் ஒரு பவுல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு கிளாஸ், ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நுட்டெல்லா வரும். இப்போ நுட்டெல்லா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து இப்போ மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஏன் இது மெல்ட் பண்ணுறோன்னா இது இவ்வளோ கெட்டியாக இருக்குது. அது நல்லா ஒரு லிக்விட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அது நம்ம அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நான் மைக்ரோவனில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் வந்து இந்த நுட்டெல்லாவை ஒரு நிமிஷத்துக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பால் எடுத்து இப்போ வந்து இதை நல்லா லிக்விடாக ஆக்கிக்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த லிக்விட் க்ரீமை வந்து நம்ம இது நல்லா மவுண்டைன் மாதிரி ஃபுல் க்ரீமாக ஆக்க போகிறோம். கேக் க்ரீம் மாதிரி. இப்போ இந்த மிக்சர் பேட்டரை வச்சு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பொறுமையாக பண்ணால் ஃபஸ்ட்டு இதில் இருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் இப்போ நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடுச்சு. இதுதான் கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுற க்ரீம். பிளாக் ஃபாரஸ்ட் க்ரீம்லாம் இருக்கும்ல, கேக்லலாம் இருக்கும்ல, அந்த க்ரீம் தான் இது ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாங்க நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணுவோம். மெல்டட் பட்டர் தேவை. அதில் வந்து நம்ம இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை நம்ம போட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 விதமான மூஸ் செய்ய போகிறோம். ஒன்று வந்து சாக்லேட் மூஸ், ஒன்று வந்து நார்மல் மூஸ். சாக்லேட் மூஸ் செய்யறதுக்கு நம்ம இந்த க்ரீம் வந்து நம்ம கொஞ்சம் க்ரீமை எடுத்து தனியாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க நுட்டெல்லாலேருந்து இதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்க போகிறோம். நல்லா ஊற்றிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்கட் பட்டரில், அதை வந்து ஒரு ஸ்பூன் ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை போட்டு கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த பிஸ்கட்டை இந்த கிளாஸில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சோண்டு இந்த நுட்டெல்லா சாஸை நம்ம அதில் போட்டுக்கலாம். சாக்லேட் மூஸ் இருக்குல்ல, அதை நம்ம இதை போட்டுக்க போகிறோம் கிளாஸில்.
இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் ஒரு 1 hour to 2 hours ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா மூஸ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வெனிலா மூஸ் செய்யலாம் வாங்க. இப்போ இந்த மூஸை வந்து நம்ம ஒரு போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லேயர் வந்து நுட்டெல்லா லேயர் போட போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், அது காட்டும். இப்போ நுட்டெல்லா ஒரு 2 ஸ்பூன் திருப்பி எடுத்து நான் பேர்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து அழகாக இது மேலே பட்டரில் வந்து அழகாக இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு அழகான லேயர் மூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஆட்டாத கொள்ளாத நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ரெடி ஆயிடுச்சு. யூரோப் டெசர்ட் இப்போ பாருங்கள் நல்லா லேயராக வந்துருக்கு. நம்ம பண்ணால் கீழே விழக்கூடாது. அதான் அதோட கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பிஸ்கட் டெக்கரேஷன் கோசம் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கும் பண்ணலாம் வாங்க நம்ம டெக்கரேஷன். நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிஸ்கட் வச்சு நீங்கள் பண்ணி நம்ம இதோட நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Merci à tous.